பாலா கருவர் தனிமணி புத்த கருவர் தனிமணி தபபாலா ஜோதி கருமணி உடம்ப ஜோதி கருமணி உடம்ப தாம்பிகதி தாங்க சகடாத சுபகோக குல தபபாலா வித்தனையாலவா பரமதையா பரமாதவா பவவினைதா வித்தனையாலவா பரமதையா 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 ரீதா தனிதவம் பரமதையா பரமதையா தனி தனிதா தனிதமம் பரமதையா தனி தனி தகரி மகரிதா தனிதவா மனிதவம் பரமதையா பரமாதவா பவவினைதா வித்தனையாலவா ஒடுங்கி இடுமுறை இடங்கரிடும்பை கடவர் இடங்கை ஒடுங்கி இடுமுறை இடங்கரிடும்பை கடவர் உங்க பிடியஞ்சன மனதை கொஞ்சம் நீடு துக்கனே ஜகத்தனா மஜச்சனா வதிக்குள் நீடு துக்கனே ஜகத்தனா மஜச்சனா வதி ஈடளித்து துவாரகை பிரபோஜகம் யாவகம் போதி சுபகோ குல தபபாலா கல்வி கடலை கடைந்து அமுதெடுத்து நல்விருந்தாக நாட்டிற்கு அளிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டே சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சியை அள்ளி இறைத்திரடிக்கும் உயிரோவிய நடிகர்களுக்கும் மற்றும் இச்சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் திறமையில் கரங்குவித்து வணங்குகிறேன். அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, யார் எத்தொழில் செய்தாலும் குற்றமுறை செய்வது என்பது எளிதல்ல. ஆதலின் எங்களிடையே அறியாத சில குற்றங்கள் இருப்பினும் அவைகளை பொறுத்து உங்கள் மடி மீது தவழ்ந்து மலலை மொழி பேசும் குழந்தைகளைப் போல் ஆதரிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முருகா, என் நாட்டின் குலக்கடவுளே, உன்னை வணங்கி நான் என் கலைப்பணியை துவக்குகிறேன். அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன், அறிமுகம் செய்தவள் ஆறுமுகன், என்னை அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன் அருள் ஆனந்தன்
அறிமுகம் செய்தவள் அறுமுகம் முகல் முறைகள் ஆறுமுகம் முறைகள் அறுமுகம் செய்தவள் அறுமுகம் கிரியவன் நான் பாடும் செந்தமிழ் நாதம் கிரியவன் நான் பாடும் செந்தமிழ் நாதம் சிந்தையெல்லாம் நின்று சந்ததம் மணந்திடே சிந்தையெல்லாம் நின்று சந்ததம் மணந்திடே அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன் ஒருபோது மறவாமல் உறவாடி வந்தான் உயர்வான தவம் ஞான உணர்வெல்லாம் தந்தான் தவையான மிகவெல்லாம் தந்தான் ஒருபோது மறவாமல் உறவாடி வந்தான் உயர்வான தவம் ஞான உணர்வெல்லாம் தந்தான் உருவாகி யானும் உருவாக துணையான குருவாகி யானும் குருவாக துணையானான் குன்றாலும் அடிவேலன் நன்றாக துடர்வினே அறிமுகம் செய்தவள் அறுமுகம் அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன் அருள் ஆனந்தம் தருபவன் ஆறுமுகன் என்னை அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன் சலகுபுரி நாட்டின் இளவரசன் சத்தியவானாகிய நான் என் தாய்மாமன் நாடான மணிபுரம் சென்றிருந்தேன். என் தோழன் சுமாலி ஏதோ வந்து அவசரமாக என் தந்தை அழைத்ததாக வந்து தெரிவித்தான். அதற்காக என் நாட்டின் சாலகுபுரி நாட்டிற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். சுமாலியை காணவில்லை, வரட்டும் பார்ப்போம். சத்தியமே லட்சியமாய் கொல்லடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொல்லடா செல்லடா எத்தனையோ மேடுவண்ணம் வழியிலே உன்னை இடர வைத்து கொள்ள பார்க்கும் குழியிலே வைத்து பார்க்கும் ஆகினே எத்தனையோ மேடுவண்ணம் வழியிலே உன்னை இடர வைத்து கொள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா தனையும் தாயோடு உண்மையடா யாமல் கனமகிலே கண்மையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா உள்ளனரி கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும் நான் குள்ளமரை கூட்டம் ஒன்று துறைக்கிடும் நல்லவர்கள் தோழகிகள் பார்க்கிடும் எதளவும் பயம் கொண்ட மயங்காதடா நல்லவர்கள் கூட்டமோடு பயங்காதடா அவற்றை மனுலகம் அனுப்பி வைக்க தயங்காதடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமா கொள்ளடா செல்லடா செல்லடா
எனது மாதுளரை நகரமான மணிபுரத்தின் எல்லையை கடந்து 6 நாழிகை நேரத்தில் 60 யோஜனை தூரம் தாண்டி இந்த மத்தராபுரி அடைந்தோம். இனி நமது சாலபுரி சமீபத்திலே தான் இருந்தபோதும் எனது நண்பன் சுமாலியை காணவில்லையே. என்னுடன் தான் வந்து கொண்டிருந்தான். அதிக தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறான். வரட்டும் வரட்டும் பார்க்கலாம். தாயில்லாமல் நான் இல்லை, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. நதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். நதியாய் வருவாய் நம் தாகம் தீர்த்து மகிழ்வாள். நதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளர்த்தேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளர்த்தேர்த்திடுவாள். அந்த தாயில்லாமல் நான் நான் இல்லை. ஆதியந்தமும் அவள்தான், என்னை ஆளும் தெய்வமும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தெய்வம் அவள்தான். ஆதியந்தமும் அவள்தான், என்னை ஆளும் தெய்வமும் அவள்தான். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் என்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எமக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். வேக வீதியில் நடப்பாள், கனமூச்சினிலே கனம் கடப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலர் மூடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மழை முடி தருவாள், மலர் மழை தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை புரிவாள். தாயில்லாமல் நான் மூடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அதோ எனது நண்பன் சுமாலி வந்து கொண்டிருக்கிறான். நன்றி நன்றி, வரட்டும் பார்க்கலாம். வானுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே, வானுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே, மண்ணுலக நீதியெல்லாம் தூள் பறக்கவே வருகுது பார் என் குதிரை மெய் சிறக்கவே. மாதமெல்லாம் ஓடி வரும் என் குதிரையே, மற்றவர்கள் தம்மும் கொடுப்பதில்லை, கொடுப்பதில்லை. சுத்தா தானே தெரியும். என்கிட்ட கூதுரையா இருக்கும் போல தெரியுது, வருதே இல்லை. என்ன பண்றது, நம்மளுக்கு வாட்சி நேரமாது. இளவரசர் வேற காணோம். என்ன பண்றது? வாங்க வாங்க வாங்க. என் கூட தானே வந்த? ஆமா. வெள்ளம் எங்க போயிருந்த? எங்க ஊர் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அதிக நேரம் ஆச்சுடா. ஆமா.
மணிப்புற விட்டோம் பருமிசை தொட்டோம் அலுவலக கடந்துட்டோம் மணிபுரம் விட்டோம் மணிபுரம் கடந்திட்டோம் மணிப்புற விட்டோம் பருமிசை தொட்டோம் அலுவலக கடந்துட்டோம் வானோங்கி வளர்ச்சி பூங்கா மனமில் வந்துட்டோம் வானோங்கி வளர்ச்சி பூங்கா மனமில் வந்துட்டோம் நான் சொல்வேன் கேள் நான் சொல்வேன் கேள் குடிபுறந்து பிறகு துளந்து குடிபோடு வந்தேன் குடிபுறந்து பிறகு துளந்து குடிபோடு வந்தேன் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சோதரர்கள் வந்தேன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சோதரர்கள் வந்தேன் மெய் சோறுதே மெய் சோறுதே. என்னடா என்ன மெய் சோறுது டேய் 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 சுமாலி என்னடா மெய் சோறுது ஆமா மெய் சோறுதுன்னு சொன்னே அது காரணம் என்ன மெய் சோறுதுன்னா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா என்ன கஷ்டப்பட்ட ஆமா குதிரை உங்க குதிரை எப்படி குதிரை இங்க வாங்குனது என் குதிரை எப்பவும் வேகமான குதிரை தானடா எங்க வாங்கினது உனக்கு மெய் சோறுதற்கு காரணம் என்ன என்னாலதான் நடக்க முடியல என்னால அசதியா இருக்குது நான் என்ன கேக்குறேன் நான் என்னடா கேக்குறேன் என்ன மெய் சோறுன்னு சொன்னேல ஆமா அந்த மெய் சோறு காரணத்தை சொல்லு முதல்ல ஐயா குதிரை எங்க வாங்கினா அப்புறம் பேசுவான் சரி மெய் சோறுதுன்னு சொன்ன காரணம் என்ன மெய் சோறுதுன்னா மெயின் என்ன மெய் என்றால் உடம்பு உடம்பு ஆமா சோறுதுன்னா என்ன கேள்வி உடம்பு சோறுதா இருக்கு சோர்வா இருக்கு சாப்பாடு எதனால சாப்பாடு சாப்பிடாதனால தானே ஏன்னா அங்கீத வரும்போது நம்ம மணிபுரத்துல கட்டமுது கட்டி வந்து கொண்டு வந்தோம்டா ஆமா. இந்த சாப்பாடு எங்கடா மிஷின் வேகமா வேலை செய்யுது அங்க இருந்து வரும்போது நம்ம எங்கனையாவது தங்கி சாப்பிட்டு போலாம்னா கட்டமுது கட்டி வந்தான் ஆமா. என் மாமன் தாய் மாமன் வீட்டுல இருந்து. ஆமா. அந்த சாப்பாடா எங்க அது வர்ற வழியிலே தின்னுட்டேன் என்ன அவ்வளவு சாப்பாடுமா ஆமா சாப்பாடுறாமா என்ன பண்ண சொல்றேன் அவ்வளவு சாப்பாடு எப்படா நீ சாப்பிட முடிஞ்சுச்சு ஆமா எனக்கு சரி பரவாயில்ல ஆ. உனக்கு கொடுத்த சாப்பிட்டீல ஆ. எனக்கு கொடுத்த சாப்பாடுக்கு அதை போய் சாப்பிட்டுக்க போ எங்க அதையும் அப்பயே தீர்ந்துருச்சு அந்த ஓடை தண்ணி வரும்போதா என்னடா சொல்ற ஓடைய தாண்டும் போதே பாதி காலியாயிருச்சு அப்ப இன்னும் பாதி இருக்கும்ல ஓடைய கரை ஏறினோடனே பாதி தீர்ந்துருச்சு சரியா போச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் ஆமா சரி அப்படின்னா இந்த இடத்துல சாப்பாடு எப்படா எனக்கு கிடைக்கும் என்ன இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் வனாந்திரம் அல்லவா ஆமா. இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குமா அப்புறம் அப்புறம் இப்ப அதுக்கு என்ன ஒண்ணு எனக்கு சரி, தேவை. பரவாயில்ல சாப்பாடு ஏதாவது கனி காய்களை பறிச்சுக்கலாம் நீ இந்த 2 குதிரைகளையும் கூட்டி கொண்டு போய் ஆ. தண்ணீர் காட்டி ஆசுவாசப்படுத்தி கொண்டு வா நானும் தட்டி இளைப்பாரு அப்புறம் புறப்படலாம் சரி சரி இந்த போறேன் தண்ணியை காட்டி ஆசுவாசம் பண்ணணுமா ஆமாடா எப்படி தண்ணி விடுறது என்ன சொல்லணும்ல அதையும் நானே சொல்லணுமா ஆமா தண்ணியை முன்னாடி தண்ணி என்ன எப்படி விடணும் என்னன்னு நீங்க அதோ இருக்கு குளம் இருக்கிறது இல்லையா ஆமா. அங்க கொண்டு தண்ணி குதிரைகளை கூட்டி கொண்டு போய் குடிக்க செய்து வாடா அதாவது நான் என்ன சொல்றேன்னா தெரியல இளவரச ஏய் நான் தான் சொன்னேன் ஆமா. நீ என்ன எனக்கு சொல்ற குதிரைகளை கூட்டி போய் தண்ணி குடிக்க செய்து வாடா இல்ல தண்ணியை முன்னாடி காமிக்கணுமா இல்ல பின்னாடி காமிக்கணுமா எப்படி கேக்குற தண்ணிய அதாவது உனக்கு சாப்பாடு இருக்குல்ல ஆமா அத முன்னாடி மட்டும் காமிச்சா வயிறு உனக்கு நிறைஞ்சிருமா இல்ல சாப்பிட்டா தானடா ஆமா. தண்ணீர் குடிக்க செய்து வாடா அப்ப தண்ணியை முன்னாடி ஏற்றி இறைய பின்னாடி போட பின்னாடி போடு. அப்படி அதுதான் போய் வா. ஆகா இந்த நந்தவனத்தை பார்க்க எவ்வளவு ரமணீயமாய் இருக்கிறது நீங்க சொன்னது மாதிரியே போய் தண்ணியை காட்டினேன் புடிச்சு கட்டிட்டேன் பின்னாடி இறைய அள்ளி போட்டு வந்துட்டேன் எப்படி சொல்ற தண்ணியை கொண்டு காட்டினேன் சரி பின்னாடி இறைய போட்டு இதுக்கிட்ட நான் உனக்கு முதல்ல சொன்னேன் என்ன சொன்னேன் சாப்பாடு உனக்கே சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்க நைட் சாப்பிட்ட இரவு சாப்பிட்டீல ஆமா சாப்பாடு மட்டும் வச்சுட்டா வயிறு நிறைஞ்சிருமா தண்ணி வேணும் நம்ம தானே அள்ளி சாப்பிடணும் எடுத்து சாப்பிடணும்டா ஆமா. அதே மாதிரி தண்ணியை காட்டி குதிரைகளை குடிக்க செய்து வாடா குடிக்க செய்து ஓ குடிக்க செய்யவா அப்புறம் புல்களை போட்டு சாப்பிட சரி. உணவு இருந்துச்சுடா என்னடா அறிவாளி தேச வாட ஆகிறீங்களா உங்களுக்கு வீட்டு வந்துடுவா இந்த நேரம் போக முடியும் அதே போல செஞ்சுட்டேன் தண்ணி குடிச்சியா? ஆமா இறை தின்றுச்சு ஆ, ஆமா இறைய முன்னாடி போட்டுட்டேன் ஆமா. தண்ணியும் முன்னாடி விட்டுட்டேன் சாப்பிட்டுச்சுல சாப்பிடுச்சு. அப்ப ஆசுவாசப்படுத்தி குதிரை பக்கமா அங்க இருப்போம் இந்த நந்தவனம் எவ்வளவு அழகாக இருக்கின்றன எவருடைய சுப்ராதினத்தில் உள்ளதோ தெரியவில்லையே இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் இங்க வந்த பெருமை என்ன சொல்லுவேன் இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் இந்த வந்த பெருமை என்ன சொல்லுவேன் எந்த இடத்தினிலும் இதனை போல் கிடையாது
ஆ ஆ இந்த இடத்திலும் இதனை போல் கிடையாது என்பதற்கிடம் ஏது இசைந்து போது இந்த மணல் பெருமை என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் இழந்தவன பெருமை என்ன சொல்லுவேன் படபடப்புற தோட்டம் மதுவந்தினங்களின் கூட்டம் படபடபட தோட்டம் மதுவண்டினங்களின் கூட்டம் மயிலினங்களில் ஆட்டம் மதுவினங்களில் ஆட்டம் இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் இந்த இடத்தை பார்க்கும்போது எப்படி தெரிகிறது மதுர மணங்கமல் மாமலச்சோலை வளம் என்ன சொல்லுவேனே மதுர மணங்கமல் மாமலச்சோலை வளம் என்ன சொல்லுவேனே இதயமணங்கா பெருமையில் வீயும் இதயமடங்காய் பெருமையில் வீயும் எழில்வன காட்சி இதற்கிடையேது எழில்வன காற்றிலும் எழில்வனமே எழில்வன காட்சி இதற்கிடையேது மதுரமணங்கமல் மாமலர் கோளை வளம் என்ன சொல்லுவேனே மாமயிலாடும் வினோதம் விண்ணோங்கிய மரங்களின் பறவைகள் நாதம் மாமயிலாடும் வினோதம் விண்ணோங்கிய மரங்களின் பறவைகள் நாதம் தாமரை வாவி தகும்பிடும் நீரில் ஆ ஆ தாமரை பாடிய கருமல தவழ்ந்திடும் மன்னமும் கவர்ந்திடுதே மனம் தவழ்ந்திடும் மன்னமும் கவர்ந்திடுதே மனம் மதுர மணங்கமல் மாமலர் சோலை பணம் என்ன சொல்லுவேனே பூத்துக் குலுங்கும் சோலைகள் மூங்கில் மரங்கள் அடர்ந்த காடு ஆகா எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அந்த நீரோடையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது மூங்கில் மர காற்றினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காற்றினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காற்றினிலே மூங்கில் மர காற்றினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தந்தலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காற்றினிலே நாதமில்லை நாதமில்லை என்றால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது நாதமில்லை என்றால் கீதம் கிடையாது ராகமில்லை என்றால் ஆழம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியம் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியம் கிடையாது மூங்கில் மர காற்றினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காற்றினிலே கண்கள் இருந்தன்ன காட்சியும் இருந்தன்ன கொஞ்சம் மொழி இல்லை
ஒரு நாதம் முத்தமிடு தென்றலினால் உண்டாகும் சங்கீதமும் மகிழ்வத காற்றினிலே காலம் வருவதென்று காயும் கனிவதென்று கண்கள் மலர்வதுண்டு இன்பம் வளர்வதென்று காலம் வருவதுண்டு காற்றில் தெரிவதுண்டு கண்கள் மலர்வதுண்டு இன்பம் புரிவதுண்டு ஆக்க பொறுக்க மனமும் மாற பொறுக்களையா பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா முங்கி மர காற்றினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முங்கில் மர காற்றினிலே. இந்த நந்தவனத்தை சுற்றி பார்த்தோம். தேன்பாயும் சோலை இளம் தென்றல் வேலை மனம் போலே ஆடி பாடி மகிழ்வோம் தன்னாலே ஒரு நாள் அதே திருநாள் அன்பே அதனால் இன்பம் பெருநாள் ஒரு நாள் அதே திருநாள் அன்பே அதனால் இன்பம் பெருநாள் அரண்மனைக்கு சென்ற என் தோழிகள் இன்னும் வரவில்லை. ஆனால் அவர்கள் போகும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், தெரிகிறதா? வேட்டையில் தப்பிய ஒரு சிங்கம் நம் வனத்தின் அருகே சுற்றுவதாக சொன்னார்கள். அதை நினைக்கும் பொழுது மனதில் படக்கு படக்கு படக்கென்று பயமாக இருக்கிறது. இருந்தாலும் திடீரென்று அந்த சிங்கம் வந்து விடுமோ, தனியாக இருக்கிற நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பயம் மனசில் வந்ததுனால. ஆனால் சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குதா? சத்தம் வருகிறது. உங்களுக்கு ஏதாவது கேட்குதா? என் தோழிமார்களும் இன்னும் வரவில்லை. அது நினைக்கும் பொழுதே பயமாக இருக்கிறது. சிங்கம் வரப்போகிறது என்று நினைத்தாலே பயமாது. அதுவும் வருகிறது பாருங்கள். சத்தம், சிங்கம், சிங்கம். ஒரு மதன் குரல் கேட்குது. ஒரு பெண்ணின் அழுங்குரலை கேட்டதும் என்னை அறியாமலே ஆக்ரோஷம் கொண்டு அவளை துரத்திய ஒரு பெரிய சிங்கத்தை கையாலே குத்தி கொன்று விட்டோமே.
களை மேலிட்டு வருகிறது. சற்று நேரம் இந்த பாறையில் சயனிப்போம். அதற்குள் சுமாலி மரம். அம்மா, எவ்வளோ பெரிய சிங்கம் வேகமாக என்னை துரத்தி வந்தது. சிங்கம் என்று நம்மை அடித்து கொல்ல போகிறது நினைத்தேன். ஆனால் பாருங்கள், திடீரென்று ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. சிங்கம் வேகமாக என்னை துரத்தி வந்தது. நான் முன்னால் ஓடினேன், எனக்கு பின்னால் சிங்கம் ஓடி வந்தது. ஆனால் திடீரென்று எங்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு ஆண்மகன் குதித்து அந்த சிங்கத்தின் மேல் புரண்டு தன் கையாலே அந்த சிங்கத்தை கையே வலிக்கிறது. நமக்கே இப்படி இருக்கிறது என்றால் அந்த ஆண்மகனுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அந்த சிங்கத்தை இப்படி குத்தி கொன்றாரே, அவர் யாராக இருக்கலாம்? யாருக்கு தெரியும்? இது நாள் வரையில் நான் அவரை பார்த்ததே இல்லை. இந்த கானகத்தில் நான் மட்டும் தனியாகத்தான் இருந்தேன். இதோ வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்ற என் தோழிமார்களும் இன்னும் வரவில்லை. காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் காவலாளிகளும் என்னை தேடிக்கொண்டு வந்து விடுவார்களே என்ற பயத்தில் நான் இருக்கும் பொழுது எங்கே இருந்து வந்தாரே அந்த ஆண்மகன், அவர் யாராக இருக்கலாம்? அவரை பற்றி யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், உங்களுக்கும் தெரியாதா? அப்ப குடும்பமே தெரியாத குடும்பமாத்தான் இருக்கு. இப்பொழுது அவரை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேடி கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெரிய சிங்கத்திடமிருந்து என் உயிரை காப்பாற்றிய அந்த ஆண்மகனுக்கு நான் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். உயிரை காப்பாற்றியவருக்கு நன்றி சொல்லாவிட்டால் அந்த தெய்வமே நம்மை மன்னிக்காது என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரி, நான் எங்கு போய் அவரை தேடுவது? எப்படி அவரை தேடுவது? காவலாளிகள் வந்தால் கூட அவர்களிடம் சொல்லி தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லலாம். காவலாளிகளும் வரவில்லை. நான் தனிமையில் ஒத்தையாகத்தான் இருக்கிறேன். ஒருத்தியாக இருந்து கொண்டு எப்படி தேடுவது? ஒருத்தியாக இருந்துக்கிட்டு என்னதான் செய்கிறது? ரொம்ப சிரமந்தேன். இப்பொழுது எப்படியாவது இப்படி சுற்றி வருவோம். இந்த வனத்திற்குள் தான் அவர் இருக்க வேண்டும். எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடித்து ஒரே ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நாம் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். காலதாமதம் ஆன காரணத்தால் காவலாளிகள் என்னை தேடி வந்து விடுவார்கள். அதற்குள் நான் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். யார் உதவியும் இருக்காதோ? வருகிறேன், தேடி பார்த்துட்டேன். இவர்தான் அவரு. பார்த்தோன்னே தெரியுது, முகத்துல தெரியுது, அந்த கடாட்சியம் தெரியுது. எப்படி ஒரு சந்தேகமே இல்லை, இவரே தான்.
சிங்கத்தை கொல்லும் பொழுது நான் அவர் முகத்தை கவனித்தேன். ஆயுதம் இல்லாவிட்டாலும் வீர புருஷராக இருக்கிறாரே, எவ்வளவு திறமை இருக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். இவரிடம் போய் ஒரு நன்றி, ஆமா இவரிடம் போய் நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இவரை பார்த்தால் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாரே, சிங்கத்தை கொன்ற களைப்பு இருக்கத்தானே செய்யும். இவர் இப்படி அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது இவரை நான் வந்து இவர்கிட்ட நான் போய் அது வளருது. ஏன்னா இதனால் வரை அந்நிய ஆடவர்களை பார்த்தது கிடையாது. அரண்மனையில் அந்த புறத்தில் கூட எங்களுக்கு பாதுகாவலாக பெண்கள் தான் இருப்பார்கள். என் தந்தையாரை தவிர வேறு ஆண்மகனை பார்த்ததே கிடையாது. இந்த கானகத்தில் வந்த பிறகுதான் இப்படி ஒரு அழகான எப்படியோ இவரை போய் நான் வந்து எழுப்பி ஏதாவது உதவி செய்யுங்க. ஆமாம், எப்படி இவரை போய் எழுப்புவது? உலகத்தில் சொல்லுவார்கள் தூங்குகிறத எழுப்புறதே பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு காரியம் ஆகணும், இல்லை நம்ம வேலை நடக்கணும், அரண்மனைக்கு போகணும். அதனால விறுவிறுன்னு போய் ஒரே தள்ளு அவர் வாடு விழுந்துருவாரு மடாருன்னு அங்கிட்டு. அப்படி செய்யக்கூடாது. அருகில் போய் அப்படி கையை தட்டி எழுப்பிடுறேன். சரி, கையை தட்டலாம். கையை தட்டி எழுப்புறது பிரச்சனை இல்லை. கையை தட்டி எழுப்புனா எந்திரிச்சிருவாரா? யோசிக்கணும். ஆமாம், அவனா அவரே அசந்து போய் இருக்காரு. தட்டி எழுப்பிட்டா எந்திரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி கொஞ்சம் சிரமம். ஏதாவது ஒரு சரி முயற்சி பண்ணி பார்க்குறேன் கிட்ட போய். ஆனால் இவர் இப்படி அயர்ந்த நெத்திரையில் இருக்கிற பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அண்டர் தொழு மாறனோ தண்டுலவ வண்ணலோ அன்புரதி என்று மகிழ்ந்த அண்டர் தொழு மாறனோ தண்டுலவ வண்ணலோ அன்புரதி என்று மகிழின்ப மதனோ கண்டு பணிவார்கள் வினை துண்டு படமோதிய கந்தனேனும் எங்கள் ஊமை தந்த சுதனோ கண்டு பணிவார்கள் வினை துண்டு படமோதிய கந்தனேனும் மண்டலமில் அங்க வருகின்ற மதியோ இல்லை இப்படி மங்கையர் மனம் கவர வந்த விதியோ கொண்ட புகழ் என்று முறை நின்ற பதியோ இல்லை இதெல்லாம் போகனக்கண் அனுப்பி வைத்த சதியோ இந்த வனம் நல்ல நந்தவனம் எனக்கு சொந்த வனம் எனக்கு கவனம் இந்த வனம் நல்ல நந்தவனம் எனக்கு சொந்த வனம் இவன எனக்கு கவனம் இப்படி என்னோட இடத்திற்கு வந்திருக்கிற வர போய் நான் கையை தட்டி எழுப்பி பார்க்குறேன். எந்திரிச்சா ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வேகமாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். கையை தட்டினா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா எப்படி? ஏங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? எதுக்கு ஏங்குறீங்க நீங்கள் பாரு. சரி வேண்டாம், இந்தாங்க அப்படி சொல்லுவார். ஆமாம் அப்படி சொல்லுவார். வாங்க அப்படின்ற. ஆமாம் அப்படின்றாரோ. உங்களே தானே எந்திரிக்க மாட்டாரோ? சரி, இவரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நாட்டு இளவரசர் மாதிரி தெரியுது. இல்லை ஒரு வேளை முருகப்பெருமானா இருந்தாலும் இருப்பாரோ? முருகப்பெருமான்னா அதுக்கான ஆமாம் கையில் வேலை இருக்க இன்னைக்கு அது இல்லை அவர்கிட்ட. அதனால சரி அதெல்லாம் விட்டுருவான். எதுக்கு அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இப்படியெல்லாம் குழப்பி சரி அது வேணாம்.
விறுவிறுன்னு போய் ராஜகுமாரா ராஜகுமாரான்னு கூப்பிடுறேன். ஏன்னா அந்த முகத்துல தெரியுது அந்த முகக்கலை. ஆமா, தவக்கலை ஆடுது. ஏதோ ஒரு நாட்டு இளவரசர் மாதிரி தெரிகிறார். அதனால அவரை போய் ராஜகுமாரான்னு கூப்பிடுறேன். ஆனா எந்திரிச்சுவார் நினைக்கிறேன். இதுக்கு மேல அவர் எந்திரிக்கலைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரு? வம்சத்துல வந்தவரா இருப்பார் போல இருக்கு. அதானே இப்படி ஒரு அயர்ந்த தூக்கத்துல இருக்காரு. ரொம்ப அசதியா இருக்கும் போல இருக்கு. என்ன செய்யறது? இப்படித்தானே அசதி வரும் போல இருக்கு. அப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன வர போய் கூப்பிட்டு பாக்குறேன். உன்னை நான் எங்க போக சொன்னேன்? குதிரைக்கு தண்ணியாட்டி ஆசுவாசப்படுத்தி அங்கே இருடா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ஏன்டா தூக்கத்தில் ஊத்துப்புற? களைப்பா இருக்குடா. என்னடா போடா, வந்துடுவேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். கொஞ்ச நேரத்தில் வரைவேன். என்ன உருவம் இது? இப்படிப்பட்ட உருவத்தை நான் முன்னால் இந்த இடத்துல பார்த்ததில்லையே. இந்த உருவம் இப்படி இந்த இடத்தில் எப்படி வந்தது? அப்படி என்றால் இந்த வனத்திலே உலாவக்கூடிய உருவமா? இல்லை சுமாலி சொல்லியதை போல ஒருவேளை மோகினியா இருக்குமா? அவன் சொல்லன்னு நம்ம சொல்லணும்ல. மோகினி இங்க எதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படி மோகினிடா கால் இருக்கான்னு சொன்னானே, பார்ப்போம். பெண் என்றால் யார் என்ன என்று விசாரித்து பேசுவோம். மோகினிடா சொல்லாம இந்த இடத்து விட்டு ஓடி போயிடணும். கால் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கால்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தால் இந்த பெண் இந்த இடத்திற்கு எப்படி வர வேண்டும்? எதற்காக வந்தால்? அந்தரமதி போல் முகம் காணும் இவள் அஞ்சுக மொழியை கேட்க நானும். அந்தரமதி போல் முகம் காணும் இவள் அஞ்சுக மொழியை கேட்டு நாளும். அந்தரமதி போல் முகம் காணும் இவள் அஞ்சுக மொழியை கேட்க நானும். போடும் ஆழமஞ்சள் ஆடகங்கள் நாடுகின்ற வேலை மரம் காணும் உமையல் போடும். இவள் ஆழமஞ்சள் ஆடகங்கள் ஆழமலை வாடி விலை போடும். கந்தரங்க முகமன செங்கை இவள் காமனரடி கிளையே தங்கை. அந்தரங்களுக்கு மலர் செங்கை இவள் காமனரதி கிளைய மங்கை. காது வெள்ளை போல முல்லை யானை வெள்ளை மோதுகின்ற மங்கை கொள்ளும் தங்கை. உருவத்தின் அழகும் பருவத்தால் பக்குவம் பெற்று பழுத்து சிவந்த பழம் போன்ற இவளுடைய குறுகுறுத்த பார்வையும் உதட்டிலை நெளியும் புன்னகையும் வெட்கத்தால் சிவந்த அதரங்களும் என்னை நிலைகடச் செய்கிறது. என்னை இவளை நாம் எப்படி வர்ணிப்பது? அந்தரங்க மதிபோல் முகம் காணும் அஞ்சுக மொழியை கேட்டு நானும் என்று மகாபுரம் கலைஞர்கள் பாடியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். நாம் பார்க்கவில்லையே. நாம் யாரை பார்த்து பாடினோம்? என்னுடைய நாட்டிலே எந்த பெண்களையும் ஏறிட்டு பார்க்காதவன் நான். இந்த பெண்ணை பார்த்தவன் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று தோணுகிறது. வர்ணிப்போம். வட்ட நிலவானை விட்டு வையத்தில் வந்தது போல் கட்டழகி காவியம் நீ கண்ணித்தவில் சுமையே. நிலவானை விட்டு வட்ட நிலவானை விட்டு
இருந்தால் இவளை நாம் எப்படி அழைப்பது? இவளை நாம் எப்படி பேசுவது? ஏன் பேசினாத்த என்ன? பேசினா என்ன? ஊமையா? பேச மாட்டீங்களா? இந்த இடத்துல நித்தில இருந்தனே, என்ன யார் தட்டி எழுப்பு? நீங்க தானா? அழகாக இருக்கிறாள், எதுவுமே பேசாமல் ஊமையாக இருக்கிறாளே. இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வர்ணிப்பேன். அழகாக கண்ணுக்கு அழகாக கண்கள் இரண்டும் மயங்குதம்மா, கண்ணுக்கு அழகாக அழகாக கண்ணுக்கு அழகாக கண்கள் இரண்டும் மயங்குதம்மா, கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணின் நினைவாக கண்களின் மனமே மயங்குதமா, பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் நாதகதைகள் கொண்டு மது உண்டு மனம் கொண்டு கவிதைக்கு முன்னிறு தீட்டிடும் கதைகள் கொண்டு மது உண்டு மனம் கண்டு முத்து பதித்தோரு ரத்தின பள்ளுக்கு வந்தது போல் வந்து நின்று தஞ்சமடையும் தன்மை மறக்கவும் கெஞ்சிது உள்ளங்கள் என்று அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நீர் உண்ட மோகத்தில் ஊர்வலம் போல் வந்து தீர் கொண்ட கூந்தலை கண்டு மனம் கொண்டு மது உண்டு நீர் கொண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்தால் நீ கருங்கூந்தலை கண்டு மது உண்டு மனம் கண்டு மஞ்சள் முகத்தில் மனித முகத்தில் கொஞ்சிடும் கோவில் நின்று தண்டமடையும் தன்மை மறக்கவும் கெஞ்சிது உள்ளங்கள் என்று அழகாக கற்பக சோலை கண்ணீர் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக. ஆமாம், நாம் இப்படியே பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டிருந்தால் இந்த பெண்ணை நான் எப்படி புரிந்து பேசுவது? சரி, கையை தட்டி யார் என்று கேட்போம், அப்புறம் மற்றவர்களை பேசுவோம். அம்மா, உங்க பாசையில நானும் போனேன். ஊமையமல்ல செகடுமல்ல, எனக்கு நல்லா காது கேட்கு, நல்லா வாய் பேசும். அழகா பேசுறீங்களே. அழகாத்தான் பேசுவேன். இவ்வளவு நேரம் ஏன் பேசாம இருந்தீங்க? என்ன இதற்கு முன்ன அறிவும் இல்லாத ஆண்மனை பார்க்கும்போது எப்படி உடனே பேச முடியும்? அதுக்காகத்தான் நான் பொறுமையா அமைதியா இருந்தேன். அதுக்காக ஊமையா இருக்குமோ செகுடா இருக்குமோ என்ன வார்த்தைகள் கேட்டுத்தானே பேச வேண்டியது இருக்கு. யாரு என்னன்னு கேட்டா இந்த பரவாயில்லை. இடத்துல நான் நித்திரையில் இருந்தது, அப்ப என்னை எழுப்பியது நீங்க தானா? நீங்க தானா? ஓ, காரணம் என்று கேட்டால் சொல்வீர்கள் அல்லவா? ஏனோ 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 என எழுப்ப ஏனோ என்னை எழுப்ப
எடுத்துக்கிட்டேன். சரி அயர்ந்த நித்திரையில் இருக்கிறீர்களே, அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பேன்னு நினைச்சேன். என்னை எழுப்பியது நீங்க தான். உங்களை எழுப்புனது நான் தான். சிங்கத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. உயிரை காப்பாற்றியவருக்கு நன்றி சொல்வதுதானே வழக்கம். ஆமா. என் நன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு பெருமையா நன்றி சொல்லவில்லை என்றால் தெய்வமே மன்னிக்காது. ஆபத்து காலத்தில் உதவி செய்ய வேண்டியது அவசியம் தானே. ரொம்ப நன்றி. நீங்க சிங்கம் இங்க வாங்க. சிங்கம் சிங்கம் கத்திட்டு ஓடுனீங்களா? ஆமா. நான் ஏதோ ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் காப்பாற்றினேன். மற்ற நீங்க யார் எவன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் காப்பாத்தணுமா? காப்பாற்றியவருக்கு நன்றி சொல்ல விட்டு தான் போக வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கீங்கல்ல. அப்ப நீங்க ஒரு உயர்ந்த இடத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஆமா. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப நன்றி. இருந்தாலும் இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? கேள்வி கேக்குறீங்களா? இல்ல, ஒரு விளக்கங்கள், ஒரு சில விளக்கங்கள் கேட்டு எதுக்காக என்னன்றதை கேட்கணும் இல்லையா? சரி பார்த்துட்டேன்ல. எந்த ஊரோ இருப்ப எந்த ஊரோ இருப்ப எந்த ஊரோ இருப்பதேது தந்தை எங்களுக்கு நீ உரைத்த இதற்கு நீ உரைத்தோ எங்களுக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ள சிந்தை. எந்த ஊரு என்னன்றது நான் யாருன்னு சொன்னா இவருக்கு இன்பம் கொள்ளுமா சிந்தை. இதெல்லாம் எப்படி? இருக்கிறீங்க. அழகிய மத்ராபுரி அல்பவதி புத்ரி, அழகிய மத்ராபுரி அல்பவதி புத்ரி, அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் என் சாவித்ரி, அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் என் சாவித்ரி. என் பேர் சாவித்ரி. மத்ராபுரியா? இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார் என் தந்தை. நினைத்தேன் ஆரம்பத்திலே தாங்கள் நான் சிங்கத்தை கொன்ற உடனே தாங்கள் அப்படியே தப்பித்து ஓடி இருக்கலாம். அதனால் தான் நன்றி சொல்லுகிறேன். போருங்க. சிங்கத்தை நான் கொன்ற போது யார் என்று என்ன பார்க்காமலே ஓடி இருக்கலாம் அல்லவா? இருந்து நன்றி சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இங்கே பெரிய ராஜகுமார் அப்பவே நினைத்தேன். அது சரியாக போய்விட்டது. ராஜகுமாரி அம்மா, ரொம்ப நன்றி. அம்மா இங்க வாங்க. இன்னங்க மறுபடியும் இங்க வாங்க. இன்னும் ஒரு சில என்னமா? இன்னும் என்ன கேட்க போறீங்க? சிங்கத்தை கொண்டு உங்களை காப்பாத்திருக்கேன் இல்லையா? இதுக்கு அந்த சிங்கமே பரவாயில்ல போல இருக்கே. ஒரு சில விளக்கங்கள் மட்டும் கேட்கிறேன். சரி கேளுங்களே. இன்னும் மனமானதோ இல்லையோ நீயோது, இன்னும் மனம் பானதோ இன்னும் மனமுமானதோ இல்லையோ நீயோது, இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லட்சயுமாகாது. இன்னும் மனமுமானதோ இல்லையோ நீயோது. அநாகரிகமான கேள்வியா இருக்கு. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து சரி எந்த ஊரு யார் என்னன்னு கேட்கறத கூட சரி ஏற்றுக்கொள்ளலாம். நாட்டின் ஆனா இளவரசி திடீர்னு ஏமா கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா இது என்ன ஒரு நியாயமான பேச்சா? முதல்ல நாட்டு இளவரசின்னு சொல்லிட்டீங்க, இளவரசி சாவித்திரின்னு சொல்லிட்டீங்க. இளவரசி நான் தான் சாவித்திரின்னு சொல்லிட்டேன். நான் பாடி என் வேலையை பார்த்துக்கிட்டு அரண்மனைக்கு போயிருப்பேன். எப்படிப்பட்ட திடீர்னு நிறுத்தி ஏமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது நாகரிகமாவா இருக்கு? சிங்கத்தை கொன்று உங்களை நான் காப்பாத்திருக்கேன். என்னங்க சிங்கத்தை கொன்னே பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறீங்க. இந்த காட்டுல நீங்களும் நானும் தான். என்னை பார்த்த உடனே என் மனமெல்லாம் எப்படி தோணுது? அநியாயமா இருக்கு இந்த எண்ணமே இல்ல வரலையா? உலகத்துல. என்னங்க நீங்க வேற உயிரை காப்பாத்துனீங்களேன்ற ஒரு எண்ணதே மனசுல வரைய தவிர வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே நான் எவ்வளவு விளக்கங்கள்லாம் கேட்கிறேன். என்ன நீங்க கேட்கணும் எதுவுமே உங்களுக்கு நீங்க என்ன நீங்க விளக்கம் கேட்கலாம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து அரண்மனையில என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. காவலாளிகள் வருவதற்கு முன்னால் நான் அரண்மனைக்கு போவேன். நீ சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளவுதானே. இதுக்கு மேல அப்புறம் கேட்க கூடாது. சொல்ல வெக்கம் மிஞ்சுதே என்ன மனம் இல்லை, சொல்ல வெக்கம் மிஞ்சுதே என்ன மனம் இல்லை, சொந்தமான தந்தை தாயார் என்னிடமும் இல்லை, சொந்தமான தந்தை தாயார் என்னிடமும்
எலே உன் இன்ப மொழி தந்தது சந்தோஷம் எலே உன் இன்ப மொழி தந்தது சந்தோஷம் தாரணியில் ராஜம் வைத்த யாரின் மீது நேசம் தாரணியில் ராஜம் வைத்த யாரின் மீது நேசம். நான் கூட என்னமோ நினைச்சேன் பேசாம அந்த சிங்கமே நான் அடிச்சு நேரம் கதையை முடிச்சிருக்கலாம். ஆமா அப்புறம் என்ன? நாட்டின் இளவரசி இருங்க. நீங்கள் யாரையாவது நீங்க மனசுல மாணிக்காவட்ல இளவரசி நான் இளவரசி தான். ஆமா அதுக்காக ஒரு அறிமுகம் முன்ன பின்ன தெரியாத ஒரு இளவரசி கிட்ட போய் ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறியா ஆகலைன்னா யாரையாவது காதலிக்கிறீங்களா என்ன ஒரு பேச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனா தப்பு. நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறியா நல்லதுதானே. இல்ல ஏதாவது மாப்பிள்ளை எப்பல பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன சிங்கத்தை வர சொல்லவா? சிங்கம் வரட்டும் நானும் பாக்குறேன் என்ன பயமான மலுக்கு என்ன சொல்லுங்க? ஆமா எனக்காக சொல்லுங்க. உங்கள் உங்களை காப்பாத்தி நன்றி கடனுக்காக சொல்லுங்க. அவ்வளவு நன்றி கடனுக்காக என்னென்ன செய்ய வேண்டி இருக்குப்பா சரி இருக்கட்டும். இப்போ வந்து நீங்க யார் மேலேயாவது விருப்பமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க அவ்வளோதானே? ஆமா நான் அதை கேட்டோன்னு கூடமே சொல்லுங்க பத்தியலா அவர் எடுத்து கொடுக்குறாரு பத்தியலா அப்படித்தான் இருக்கணும் பத்தியலா அவருக்கு தெரியுது ஒரு வயசு புள்ள தனியா காட்டுக்குள்ளே நடமாட முடியல நாட்டுக்குள்ளேயும் நடமாட முடியல இப்படி எல்லாம் இருக்குது அவங்களே சொல்லி வருத்தப்படுறாங்க என்னம்மா அப்படி மாட்டிக்கிட்டியாத்தா அப்படின்ட்டு இருக்கட்டும். அதனால சலவபுரி ஆளு மன்னர் மைந்தருண்டு சாலவபுரி மன்னன் மகனா? ஆமா 56 தேசங்களில் ஒன்றான சாலவபுரியினுடைய மன்னர் இருக்கார்ல ஆமா அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவரோட மகர் மரியாதையா சொல்லணும். ஆமா அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் மனசால நினைச்சிருக்கேன். அவர் எப்போ வந்து என்ன மாலையிடுவார் அப்படின்ற காத்து கொண்டிருக்கிற காரணத்தினால நன்றி வாரேன். அம்மா இங்க வாங்க இங்க வாங்க. அவரை நீங்க நேரா பார்த்திருக்கீங்களா? சாவித்திரி இப்படி வாங்கம்மா. அவரை நீங்க நேரா பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கல உங்களுக்கு என்ன அதை பத்தி இருந்தாலும் கேட்டு சாலவபுரி நாடு சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா எனக்கு அதுக்கு உறவு இருக்கு எனக்கு அந்த நாட்டுக்கு உறவு இருக்கு யாரும் தெரிஞ்சுக்கலாம்ல நானு? ஆமா அப்படியா? ஆமா என்ன இப்படி வந்து இக்கட்டான நிலைமையில என்னை கொண்டாந்து மாட்டி நீ சொல்லிட்டீங்க போயிடலாம். இப்படி வந்து நான் வந்து வந்துட்டீங்க அப்படியே வந்துட்டீங்க. ஆமா சொல்லுங்க. கையெல்லாம் போட்டு பண்ணே வேணாம். இல்ல வெக்கம் வருதா இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது அப்புறம் கடைசியில வெக்கத்துல தான் வந்து நிக்குது. நான் வந்து அவரை பார்த்ததில்ல ஆனா ஓவியத்தில் பார்த்திருக்கிறேன். ஓவியத்துல பார்த்ததுலயே காதலா? என்ன அநியாயமா இருக்கு என்ன அதிசயமா இருக்குது என்னமோ சொன்னீங்க நீங்க. அழகுன்னா அழகு அம்மட்டு அழகா இருப்பாரு. அரண்மனையில இருக்கும்போது ஓவியத்துல பார்த்ததுல காதல் கொண்டாகலாம். ஆமா ஏன்னா இது வந்து இயற்கையான விஷயங்கள். மன்னர் குடும்பத்தில் இளவரசிக்கு தகுந்த இளவரசர்கள் யாராவது இருந்தால் அந்த ஓவியங்களை கொண்டு வந்து காமிப்பாங்க சுயவரம் நடக்கிறதுக்காக. இதில் எந்த ஒரு இளவரசர் உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுமா நாங்கள் அவரை உனக்கு மனம் முடித்து வைக்கிறோம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரி காண்பித்தார்கள். காண்பித்த ஒரு ஓவியத்தில் அவரை பார்த்தவுடன் என் மனதில் பார்த்துட்டீங்க. ஆமா காதல் கொண்டீங்க. ஆமா அவருக்கு பேர் எது இல்லையா? அவருடைய பேர் நாமதேயம் எதுவும் இதெல்லாம் வந்து அவர் பேரை சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? அவரைத்தான் நான் மனதார கணவராக ஏற்றுக்கொண்ட பிறகு கணவர் பெயரை வெளியில் சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? கணவன் தாலி கட்டிய பிறகுதான் கணவர். இப்ப கணவர் கணவராக அவரை என் மனதார ஏற்றுக்கொண்டு விட்டேன்னு சொல்லிட்டேன். அவரதே என் புருஷன் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன். சரி அப்படி என்றால் மறைமுகமா எப்படியாவது சொல்லுங்களேன். மறைமுகமா வேற தெரிஞ்சுக்கணும்ல நானு. சும்மா நேரடியாவே ஏதாவது பேரை சொல்ல முடியலடா. தாராளமா சொல்லலாம் சொல்ல முடியாதுன்றீங்க. தாலி கட்டிய பிறகுதாமா சொல்லக்கூடாது. இப்ப தாராளமா சொல்லலாம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நாங்க வந்து அப்படி கிடையாது. மனசால நினைச்சிட்டோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க வந்து அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. மறைமுகமா சொல்ல சொல்றீங்க அவ்வளவுதானே? நீங்க தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க? மறுபடியும் இதே சொல்றீங்க. நான் தெரிஞ்சுக்கணும். சரி தெரிஞ்சுக்கங்க. இந்த உசுருக்காக இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. பாருங்க
இந்த உசுறு தேவையான்னு கூட தோணுது சமயத்துல. இந்த உசுறு தேவையா? அதனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு இப்போ நீங்க இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நான் ஒரு விளக்கங்கள் கேட்குறேன், நீங்க அதுக்கு தகுந்த பதில சொல்லணும். இப்போ கேள்வி இல்லைங்க, கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொல்லுவீங்களா நீங்க? அது வேணாம், விளக்கம் தான் கேட்குறேன். இப்போ 2 நண்பர்கள் இருப்பாங்க. 2 நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு உறுதி எடுப்பாங்க. உறுதி அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் வேற்று பேர்கள் நிறைய இருக்கு. ஆமா, அதை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. உறுதி எடுக்கணும்னா நேர்மையா இருக்கணும், அடுத்து அது இல்ல நல்ல ஒற்றுமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது இல்ல வேற. ஏப்பா என்ன உறுதி? அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த சத்தியம் இப்ப சொன்னீங்கல்ல, சத்தியமா பேரு. அடாடா, அந்த சத்தியமா நம்ம நண்பன் ஒருத்தர் சத்தியம் இருக்கான்ல, அவன் தானா? ஏன் அப்புறம் நீ ஏன் விட்டு அவசரம்? அந்த சொன்னீங்க பாருங்க, என்ன இப்ப என்ன சொன்னீங்க? இப்படி வச்சு சொன்னீங்கல்ல சத்தியம். அந்த கடைசில சத்தியம்ன்றவனேமா இருங்கங்க, அவசரப்படுவீங்க நீங்க. நானே இதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கடைசியில இன்னும் நிறைய பேர் இருக்கா? இன்னும் இருக்கு. ஒருத்தனுக்கு இத்தனை பேரா இருக்கும்ல? சொல்லுங்க. அப்படின்னு ஒரு எழுத்து வருது பாருங்க, அந்த எழுத்தை மட்டும் எடுத்துருங்க, கட் பண்ணிருங்க. அந்த கடைசி எழுத்து வேண்டாம். சத்தியம் வேணாம். சத்திய வந்துருச்சா? சத்தியவாம் இருக்குல்ல, ஏங்க அவசரப்படுறீங்க? இன்னும் இருக்குல்ல, ஒன்னா சொல்லுவேன். இப்ப சொன்ன அந்த 4 எழுத்து இருக்கு பாருங்களா, அதை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. ஏன் அங்க வச்சுக்கோங்க. இங்கயா? எழுத்து இப்படின்னா அங்க வராதாக்க, இங்க வரீங்க. நீங்க தானே பிடி சொன்னீங்க. நான் இதை பிடிக்க சொல்லல. பிடிக்க சொன்னவனே பிடிக்கலன்னா அந்த அவர் இன்னும் அதுக்கும் கேள்வி கேட்பாரு. இந்த கொடுமையெல்லாம் அதுக்காக பார்த்தோன்ன பிடிங்கன்னு சொல்லுவாங்களா? அநியாயமா இருக்கு. என்ன இதுக்கு அடர்ந்த காடு, நம்ம 2 பேரும் தவிர இங்க யாருமே இல்ல. இருக்கட்டும், நம்ம பார்த்து எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அப்படி கிடையாது. ஏன்ட்ட அப்படி சொல்லாதீங்க. அந்த மாதிரி இடத்துல நான் இல்ல, புரியுதா? ராஜவம்சத்தில் வந்தவள் எதா கவனமா இருக்கணும். முதல்ல நீங்க வாட்டில காட்டுல தெரியுற மற்ற பெண்களை போல நினைக்க கூடாது, இல்லையா? இடம் கவனமா இருக்கணும். ஆமா, அந்த 4 எழுத்து சொன்னோமா இப்படி இருக்கட்டும். கடைசியில இந்த ஆகாயம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, மேகங்கள் இருக்குல்ல, இதற்கு நிறைய பெயர்கள் சொல்லுவாங்க. மேகம் அது இல்ல, அடுத்து விண் என்று சொல்வார்கள். அடுத்து வேற சொல்லுங்க. ஆகாயம், வானம், மேகம், இது என்னப்பா பேர் இருக்கு? இன்னொன்னு வேற சொல்லுங்க. வான் என்று. அது என்ன செய்யணும்? இருக்குல்ல, அந்த 2 எழுத்து. அதை இப்படி வச்சுக்கோங்க, உங்க கையில வச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு கை இருக்கா இல்லையா? எனக்கு கை இல்லாத மாதிரி ஏன் கையாவே பிடிக்க வாரியா? சாலபபுரி நாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதெல்லாம் ஒரு ஆர்வமா இருக்கிறேன். ஆர்வமா அங்கே இருக்கட்டும். நம்மளுடைய பேர் என்ன வந்துருமோன்னு சொல்லுங்க. ஆர்வம் அங்கே இருக்கட்டும், இங்க வரக்கூடாது. சொல்லுங்க. முத சொன்ன வார்த்தை சத்திய, இப்ப சொன்ன வார்த்தை இப்படி இருக்கணும். வான், இது ரெண்டையும் இப்படி வைங்க. வான் சத்திய, வான் சத்திய, வான் சத்தி. தலைகீழத்தான் சொல்லுவீங்களோ, சரியா சொல்ல வராதா? வான் சத்திய, வான் சத்திய, சத்தியவான், வான் சத்திய, வான் சத்திய, வான் சத்தி. சத்தியவானே காதலிச்சிருக்கீங்க? அவன் யார் நினைச்சீங்க? என்னுடைய உயிர் நண்பன்மா. அவன் இவன் என்று ஏகவசனம் பேசக்கூடாது. சரி, அவர் யார் தெரியுமா? என்னுடைய உயிர் நண்பன். அப்படியா? நாங்க இருவரும் தான் வேட்டைக்கு வந்தான். வேட்டையாடி களைப்புல சற்று நேரம் நான் நிறுத்தி இருந்தேனா, அவன் இந்த சற்று அங்க இருக்கிறான். கூட்டு வரட்டுமா? இந்த கூட்டு வந்துடுறேன். அவன் அவசியம் பார்க்கணும்ல, ஆர்வத்தோடு இங்க கூட்டு வந்துடுறேன். அவரை கூட்டி வந்தால் இன்னும் எத்தனை பேர் இப்படி ஊருக்குள்ள திரும்பிய என்ன ஒருத்தன் நீங்க ஒரு ஆளே போதும் போல இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. என்னையா அநியாயமா இருக்கு உலகத்துல? எல்லா விஷயத்தையும் கேட்டீங்க. இருங்க, ஓவியத்துல இந்த உருவமா இருந்துச்சு, ஓவியத்துல இந்த உருவமா இருந்துச்சு, வேற உருவமா தெரியுது. இந்த கொடுமையா
ஓவியத்தில் கண்ட அதே சாவித்திரி அப்பா சாவித்திரி நான் தான் சத்தியவான். அப்படியா 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 ஆனந்தம் இப்போது அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போது எப்படி ஆனந்தம் இல்லைங்க? அப்படியா அப்படியா ஆனந்தம்னா எப்படி நான் நம்புறது? நீங்க சொன்னீங்கல்ல. நான் உருவத்தை தானே சொன்னேன். ஆமா என்ன எப்ப ஆமா இருங்க அத நீங்க ஆக சத்தியவான் என்பதும் நான் தானே மாதே. ஒத்துக்க மாட்டேன். நீங்க தான் அவருனா முக்கியமான விஷயம் இருக்குல்ல. என்ன இருக்கு? ஏன்னா அன்று நான் ஓவியத்தில் பார்த்தேன். இல்ல ஓவியத்துல பார்த்த அந்த முகம் இருக்கே அடடடடடடா வெளியே சொல்ல முடியாது. ஆமா அந்த கொடுமை அப்ப நீங்க இல்ல அவரு நீங்க அப்படின்னா ஒரு அடையாளம் இருக்கும். அடையாளம் இருக்கா? என்ன மீசை அழகா வச்சிருப்பானா? நீங்க வேற வேற என்ன? மீசை எல்லாமே அழகா தான் இருக்கு. அந்த மீசை எதுக்கு முதல்ல அது இல்லை. ஓவியத்துல அவர் வந்து ராஜமுத்திரை பதித்த கணையாளி அணிந்திருப்பார். கணையாளி இதோ பாருங்க. நான் தானே கொடுத்தேன் இது. ஆமா நான் தான் அதை கொடுத்தேன். அதே என்கிட்ட காமிக்கிறாங்க. அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போது அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போது ஆனந்தத்துக்கு ஏது கூறி ஆசை தாங்காதே. ஆனந்தத்துக்கு ஏது கூறி ஆசை தாங்காதே. அன்பு கொண்ட வேர்களுக்கு இன்பம் நீங்காதே. அன்பு கொண்ட வேர்களுக்கு இன்பம் நீங்காதே. அற்புதமே இப்போதொரு முத்தம் தாங்கியே. அற்புதமே இப்போதொரு அன்பா உட்காருவேன் நான். ஆமா இருக்கு. சாவித்திரி, கண்டதும் காதல் என்பது உன்னளவிலே நான் இன்று கண்ட உண்மை. என் இதய மாளிகையில் என்றும் அணையாமல் ஏற்றி வைத்த இன்ப விளக்காகினேன். இனி நம்மை பிரிக்க எந்த சக்தியால் முடியாது. ஆஹா வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வெண்ணிலா முகம் பாடுதே, அது கண்ணிலே சுகம் தேடுதே. வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ணமயிலும் வானவில்லும், வண்ணமயிலும் வானவில்லும் பெண் உருவில் வந்து ஆடுது. பெண் உருவில் வந்து ஆடுது. வெண்ணிலா முகம் பாடுதே, அது கண்ணிலே சுகம் தேடுதே.
தெரியுமா? தென்றல் வந்து வீசும் மலர் ஒன்றில் ஒன்று பேசும். தென்றல் வந்து வீசும் அதில் ஒன்றில் ஒன்று பேசும். தென்றல் வந்து வீசும் மலர் ஒன்றில் ஒன்று பேசும். இதழ்கள் இன்பம் சேரும் அதில் தென்றல் வந்து ஊரும். வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ணமயிலும் பாடவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது. பெண்ணுருவில் பாடுது நிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது. அது கண்ணிலே சுகம் தேடுது. உன்னை பார்த்தவுடன் என் எண்ணமெல்லாம் நான் எங்கு வந்தேன் எப்படியோ போய்விட்டது. ஆனந்தமாக இருக்கிறது. கல்லிலே கலைவண்ணம் கண்டால் கல்லிலே கலைவண்ணம் கண்டால் கல்லிலே கலைவண்ணம் கண்டால் கண் பார்வை மறைத்தாலும் காணும் வரை தந்தால். கல்லிலே கலைவண்ணம் கண்டால் இது கண் பார்வை மறைத்தாலும் காணும்படி செய்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டால் வல்லவர் கோன் கண்ட மல்லை போல பாரெங்கும் தேடியும் ஊரெங்கும் இல்லை. கல்லிலே கலைவண்ணம் கண்டால் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவள் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். கண்டான இடம் தேடி வந்தோம் கல்லான இடம் தேடி வந்தோம். கண்ணான இடம் தேடி வந்தோம். என் கண்ணே உன் கண்ணோடு கண் வைத்து பார்வாய். கல்லிலே கலைவண்ணம் கண்டால் மனதாலும் உயிராலும் உன்னை என் உயிராக போற்றினான் வாழுவேன் கண்ணே. உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே. மனதாலும் உயிராலும் உன்னை என் உயிராக நினைத்து நான் வாழ்கின்றேன் கண்ணே. கடல் வற்றி போனாலும் போகும் கடல் வற்றி போனாலும் போகும் சொந்த கடமையும் இன்னமும் மாறாத நாளும் கல்லிலே கலைவண்ணம் சாவித்ரி, நான் எதற்காக வந்தேன் என்பதை மறந்துவிட்டு உங்களை பார்த்தவுடன் என் மனம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? ஓவியத்தில் கண்ட அந்த முகம் இன்று நேரில் கண்டவுடன் அப்பொழுதே நான் தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் அந்த அழகான முகத்தை ரசிக்கின்ற வேளையில் ஆமா, டம்மி கொஞ்சம் இறங்கு. இது நல்லா இருக்கு. ஓவியத்தில் கண்ட அந்த முகத்தை நேரில் பார்த்தவுடன் என் மனம் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது தெரியுமா? காதலெனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளையின் நீ மயங்குகிறேன் ஆசை கண்ணே. காதலெனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளையின் நீ மயங்குகிறேன் ஆசை கண்ணே. காதலெனும் வடிவம் கண்டேன். துள்ளாமல் துள்ளும் உள்ளம், மின்னாமல் மின்னும் கண்ணம்,
செங்கலெனும் தேரிலேறி சென்றிடுவோம் ஆசையாலே செங்கலெனும் தேரிலேறி சென்றிடுவோம் ஆசையாலே காதலெனும் வடிவம் கண்டே கற்பனையில் இன்பம் கொண்டே மாலையிலும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்டே காதலெனும் வடிவம் கண்டே. என்ன சுவாமி. இரு இரு என்ன சத்தம் கேட்கிறதே? சாவித்திரி, நான் எதற்காக இங்கு வந்தேன் என்பதை மறந்துவிட்டு உன்னை பார்த்தவுடன் நான் எப்படியெல்லாம் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? விவரத்தை சொல்கிறேன். சொல்லுங்கள். தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே. தந்தையார் என்னை வந்து சேரு மொழி சாட்சி அனுப்பினார் மாமே. தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே என்று பார்த்து வர எண்ணினேனே. இங்கு தங்கினால் வருகின்ற பாதகம் இன்றையானது வங்கி, தங்கினால் வருகின்ற பாதகம் இன்றையானது வங்கி மிதல். தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே. சாவித்திரி, சுவாமி. மணிபுரம் போயிருந்த என்னை ஏதோ அவசரமாக என் தந்தை அழைத்ததாக என் தோழன் சுமாலி வந்து சொல்ல, மணிபுரத்திலிருந்து இருவரும் நாங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். வழியில் சிரமத்தை போக்க இங்கு சற்று நேரம் தாமதித்தோம். அப்புறம் இங்கு நடந்தவர்கள் எல்லாம் உனக்குத்தான் தெரியும் அல்லவா? நான் என்ன அவசர காரியம் என்பது தெரியவில்லை. என் தந்தை அழைத்தது. நான் என் தந்தையை பார்த்துவிட்டு உடனே திரும்பி வருகிறேன். சுவாமி, என்ன? உங்களை பார்த்தவுடன் என் மனம் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது தெரியுமா? அந்த கணமே இந்த உடல் இந்த உயிர் இந்த உலகத்தில் பிறந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நினைத்தேன். ஆனால் தாங்கள் சொன்ன வார்த்தையை இப்பொழுது கேட்டவுடன், உம்மை நான் பிரிந்தால் உயிர் வாழ்வது உத்தமரே கிடையாது, அது சத்தியமாகுமாடாது. உம்மை நான் பிரிந்தால் உயிர் வாழ்வது உத்தமரே கிடையாது, அது சத்தியமாகுமாடாது. போது வாசகம் ஏது போவது அதனால் அகலாது, போது வாசகம் ஏது போவது அதனால் அகலாது. உம்மை நான் பிரிந்தால் உயிர் வாழ்வது உத்தமரே கிடையாது, அது சத்தியமாகுமாடாது. சுவாமி, நீங்கள் இல்லாத இந்த உலகத்தை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீங்கள் இல்லை என்றால் இந்த உடலில் உயிர் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுவாமி. சாவித்திரி, தந்தையின் கட்டளைப்படி நடக்காது போனால் என்ன பாவம் சம்பவிக்கும் என்று எனக்கே தெரியாது. என் தந்தையை பார்த்து உடனே திரும்புகிறேன். நான் சொல்வதை கேள். தத்தை போல் பேசி வென்றே என் தந்தை தாயாரை கண்டு சித்தமும் மகிழ்ச்சியாகி செய்பணி எல்லாம் செய்து நத்திய விடையும் கொண்டு நான் வருவேன் இத்தினமே. சத்தியம் வந்து சேர்வேன் தடையின்றி விடைவாயே. ஏ நான் உடனே சென்று என் தந்தையிடம் அனைத்து விவரங்களையும் எடுத்து சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அல்லவா? என் தந்தையிடம் தெரிவித்து உடனே வருகிறேன். இருந்தபோது, அத்தை மகளே போய் வரவா, அம்மான் மகளே போய் வரவா, அத்தை மகளே போய் வரவா, அம்மான் மகளே போய் வரவா, உந்தன் மனதை கொண்டு செல்லவா, எந்தன் மனதை கண்டு செல்லவா, அத்தை மகளே போய் வரவா.
மன்னா என்ன செய் மறந்திடாதே என்ன மாறி நிறங்கே இருந்திடாதே மன்னா என்ன செய் மறந்திடாதே என்ன மாறி நிறங்கே இருந்திடாதே உன்னாத்தை நானோ மறப்பதில்லை என்றும் உண்மையாய் நம் பெண் உறுதி சொல்லி உன்னாத்தை நானோ மறப்பதில்லை என்றும் உண்மையாய் நம் பெண் உறுதி சொல்லி ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திடலாவது அன்பினால் இன்பமா இங்கே வா அட்டியேது இதோ கிட்ட வாரேன் அட்டியேது இதோ கிட்ட வாரேன் சித்தமானே சமீபத்தில் நீ வா நான் சித்தமானே சமீபத்தில் நீ வா வந்தே நான் ஓடி அன்பாக நாடி என் ஆசை தேடி பாடி போதும் வந்தே நான் ஓடி அன்பாக நாடி அன்பாக தேடி என் பாடி போதும் இந்த முத்தம் அன்பேனே என் சித்தமாக என் முத்தம் அன்பேனே செய்கின்றானோ என்று ஒன்றுமே புரியவில்லை. மகனை சத்தியமானே காண வேண்டுமே. நானே கண் தெரியாத பாபி ஆகிவிட்டேன். என் மகனை காண முடியலையே. அந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று நான் புலம்புகிறேனே. கானகத்திலே அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறேனே. மகனே மகன் சத்தியமான் எங்கே இருக்கின்றானோ, என்ன பண்றானோ, என்ன செய்கின்றானோ என்று ஒன்றும் புரியவில்லை. மகனே அன்னை தந்தையே தந்தையே மகனே என்ன காரணமோ மெத்த இணைந்து மனம் உடைந்து பதி கடந்து மனம் அடைந்திடவும் என்ன காரணமோ என்ன காரணமோ என்ன காரணமோ மெத்த இணைந்து மனம் உடைந்து பதி கடந்து மனம் அடைந்திடவும் என்ன காரணமோ தன்ன தனிமையில் இவர் விண்ணமும் கரவெளிகளும் உண்ணமும் சரி நிலையில் என்ன காரணமோ அன்னை தந்தையரே மெல்லிய சம்பொஞ்சி போன்ற பாதங்கள் வந்த காட்டில் எவ்விதம் நடந்தீர்கள் தந்தை மகனே வேறொன்று வேறொன்று ஆபத்து குலவாத அபத்தராகி விட்டேனே எவரால இந்த திங்கி நடந்தது விரைவில் சொல்லுங்கள் இரவோடு இரவாக வந்து யார் அவன் கலுங்கு தேசத்து மன்னன் கசகத்தை வந்து ஆ! நாட்டை படையெடுத்ததும் இல்லாம என் கண்களை கெடுத்து விட்டான். உன் தாய் 10 மாசியும் அடித்து துரைத்து விட்டான். அடே படுபாவி கஜகேது கொஞ்சமும் அஞ்சாமல் இந்த கோர செய்கைக்கு உடன்பட்டு இருக்கிறாயா? காலனாகிய கஜகேது காலநீதி அறியாது காலனாகிய கஜகேது காலநீதி அறியாது காதல் செய்தால் எப்போது வாழ்வதற்கு எண்ணியது வாழுக்க வந்தழுகப்பா கோட்டையிலே கொடி போடட்டும் கண் குத்திடலாம் ஆகட்டும் கோட்டையிலே கொடி போடட்டும் கண் குத்திடலாம் ஆகட்டும் கூட்டமோடு போராடட்டும் கோத்திரமெல்லாம் தாகட்டும் என் கோபம் தீராது மாட்டும் அக்கிரமம் அநீதி சற்றும் எண்ணி பாராமல் சிங்கத்தின் குகையிலே திருநறி அம்பலம் செய்தது போல் நான் இல்லாத வேலை என் இருப்பிடத்தில் வந்து அட்டகாசம் செய்து இருக்கிறான். தந்தையை விட கொடுங்கள். சீக்கிரம் அந்த கசையை கொண்டு விட்டு மகனே நமது கொடியை ஏற்றி வருகிறேன். மகனே பொறு மகனே பொறு. அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். நமக்கு நேரம் சரியில்லை. நேரம் வரும்பொழுது நம்ம அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். இப்பொழுது அவசரப்படாமல் இரு. தந்தையை அவனை கண்டு பயப்படுகிறீர்களா? ஆஹா, காகங்கள் 1000 குடினாலும் ஒரு கல்லை கண்டால் எதிர் நிற்குமா? வேற ஒன்றுமில்லை. யானை உருவத்தில் பெரிதானாலும் சிங்கத்திடம் எதிர்த்து ஜெயமடைய முடியுமா? தந்தையை எனக்கு விடை கொடுங்கள். நானோ நான் சென்று வருகிறேன். மகனே என்னை விட்டு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்றா. மகனே என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். தந்தையே என்னை இப்படி சத்தியம் வாங்குகிறீர்கள்? ஐயோ சுமாலே, என் நிலைமை இப்படியானதை நான் என்ன செய்வேன்? சரி வாருங்கள் போகலாம். காரணம் இல்லாமல் நான் வருவதில்லை.
வருவதே இல்லை. அவளை தீர கலகம் செய்யும் பொருளை கொண்டு உலகை காணும் ஆரதன் பொது தொண்டல். அவளை கீரக்கடல் கொண்டு தொழிலை கொண்டு உலகையாளும் ஆரதன் போது தொண்டல். மீதொரு நீதியை பரப்பிடும் நாரதன் பொது தொண்டல். இந்த நாரதன் போது தொண்டல். அகந்தையால் பிறர் அழிவதெல்லாம் அகந்தையால் பலர் அழிவதெல்லாம். அகந்தையால் பிறர் அழிவதெல்லாம் அவரவர் செய்த ஊழ்வினையாகும். அகந்தையால் பலர் அழிவதெல்லாம் அவரவர் செய்த ஊழ்வினையாகும். சுகதுக்கம் என்னும் பாதையை கடந்து தொண்டு செய்பவன் ஞானியரா. சுகதுக்கம் என்னும் பாதையை கடந்து தொண்டு செய்பவர் ஞானிகளாகுவே. இகவர சுகம் யாவையும் வெறுத்து 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 மிக பரசுக யாவையும் வெறுத்து 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 சியது கலைஞரும் நாதம் முருகவர் அவளை விளக்கிலோ. அறிந்தோம் சியது கலைஞரும் நாதம் முருகவர் அவளை விளக்கில் எட்டு வளம் பொங்கு வெந்தலாட்சி என்ற முந்தனுக்கு பொது தொண்டர் இந்த மாநிலம் எல்லாமே நீதியை பரப்பின நாரதர் பொது தொண்டர் பொது தொண்டர் பொது தொண்டர். நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. நானோ தில்லோக செஞ்சாரி. ஒரு நாளைக்கு மேலே ஓடும் தங்கினால் எனக்கு சிரமோ வெறிக்க கிளம்புற சாபத்தப்பட்ட நானும் ஓடும் சில வெறுத்தக்கு ஏன் வருகிறேன். யார் இவர் பின்னே மணி ஓசி வரும் முன்னே நாரதர் வருவார் பின்னே அவருடைய கழக வரும் முன்னே என்பது ஒன்று. கழகம் செய்ய வேண்டும். செய்யக்கூடிய கழகத்திலே வெற்றி முருகனரால் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் என் பாட்டன் பரந்தாமன் ஒரு நாளைக்கு ஒரு கலங்கம் எப்படியாவது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. ஆகையினாலே எங்கே செல்லலாம்? நல்லது. அசுபனின் அரண்மனைக்கு சென்றால் என் கழகத்திற்கு ஏதேனும் காரணம் உண்டு என நினைக்கின்றேன். ஆகையினாலே பன்னிரு விழிகளிலே பதிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது மாறாது எப்போதும் கண்முகா பன்னிரு விழிகளிலே. பதம் பணிந்து அன்புடன் தினம் இணைந்து முருகா முருகா பதம் பணிந்து அன்புடன் தினம் இணைந்து தினமாய் போற்றும் என்பார் திரு உள்ளம் கணிந்து என்னமாய் போட்டு வெண்பார் திரு உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னக ஜெயண்ணன் மகிழ்ந்திடும் அருகா அரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா. பண்டக செயலனே மகிழ்ந்திடும் அருகா பாரோர் போற்றும் போற்றிடும் குமரா. வண்ணமயிலேறும் வடிவேல் அழகா வண்ணமயிலேறும் வடிவேல் அழகா. அள்ளிகை கோலையுடல் அச்சு தரும் முருகா. அழகு தெய்வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா. பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். நாராயணா நமோ நாராயணா. நல்லது. அசுபதியின் அரண்மனைக்கு செல்லுவோம். சீனி வாழ போயிட்டாங்க.
வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். என்னமா வேகமா ஓடி வர, அதுலயும் உன் முகம் சோகமா இருக்கே. வேறொன்றுமில்லை, தங்களிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று நான். என்ன விஷயம்? அம்மா மிகவும் சோகமாக இருக்கிறார்கள். யாரோட அம்மா? சாவித்திரி அம்மா. சாவித்திரி அம்மா மாளவியாக்கா? அதெல்லாம் இல்லை சார், உங்களிடம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று நான் இருக்கிறேன், வேறொன்றுமில்லை. சுவாமி சொல்லவா? அதாவது தங்களிடம் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அவரிடம் கேட்கக்கூடாது. நிச்சயமாக நிச்சயமாக கேட்க மாட்டேன். போய் சொல்ல கிடையாது. என்ன விறுவிறுன்னு இறங்கி போய் சூரத்திருத்தலும் அடி சத்தியம் பண்ணிட்டேன். சரிங்க சார், இப்போ நான் நம்புகிறேன். சாலமாபுரியை ஆண்டு கொண்டிருக்கும் தூய்மை சென்னையின் மகன் சத்தியவான் என்று ஒருத்தர் இருக்காரல்ல, அவரைத்தான் அம்மா மிகவும் மனதில் நினைத்து அன்ன ஆகாரம் கொள்ளாமல் எப்பொழுது பார்த்தாமல் அவர் நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு என்ன தெரியும்? அப்போ நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியும். இப்போ நீ சொல்லவும் தான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீ ஒன்று செய். சொல்லுங்க சுவாமி. நீ போய் நாரதர் வந்திருக்காரு, அப்படி என்று அவரை நம்ம சந்திப்போமா, உங்க மனக்கவலையெல்லாம் அவர் தீர்த்து வச்சிருவாரு, நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி இளவரசி சாவித்திரியை அழைத்து வாமா. அப்படியே ஆகும். அம்மா வணக்கம். ஏண்டி என்ன இப்ப கூப்பிட்ட? உங்களை உடனே பார்க்கணும் வேண்டும் என்று நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகர்ஷியா இங்க வந்திருக்கிறாரா? நம்ம இடத்தை நாடி. நாம எல்லாம் பெரும் பாக்கியம் கொண்டவர்கள். ஆமாம். எங்கே அவர்? இதோ வருகிறார். வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் மகாமுனிவர். தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. வருகவே வருகவே முனியே செல்வமணியே, வருகவே வருகவே முனியே செல்வமணியே, வருகவே வருகவே கருணையின் திருமுகம் வருகவே, கலகத்தின் நாயகன் வருகவே, கருணையின் திருமுகம் வருகவே, நாமுகம் வருகவே, கருணையின் திருமுகம் வருகவே, கலகத்தின் நாயகன் வருகவே, அழகிய நல்லருள் பொழிகவே, எங்கிலும் நீங்களும் தருகவே. வருகவே வருகவே முனியே செல்வமணியே, வருகவே வருகவே. வர வேண்டும் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவா. சாவித்திரி, சுவாமி நீயும் உடைய தோழியும் ஏதோ முக்கியமான பிரச்சனை சிக்கி தவிப்பது போல் துணிகிறது. நான் இங்கே இருக்கும் பட்சத்தில் உங்கள் இருவருடைய பிரச்சனையில் ஏதாவது விக்கிரங்கள் ஏற்படுமாய் நான் சென்று வருகிறேன். அப்படி ஒன்றும் இல்லை சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் என் தோழி சொல்லி இருப்பாளே. ஒன்றும் சொல்லவில்லையா? இல்லை சுவாமி, சத்தியவானே, நீ காதல் கல்யாணம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டான். அவள் சொல்லாமலேயே அது தாங்களுக்கு தெரிந்திருக்கும் சுவாமி. விவரங்கள் தெரியாமல் எந்த ஒரு இடத்திற்கும் தாங்கள் பாதம் படாது என்பது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சுவாமி. அவருடைய பெருமைகள் எப்படி என்று இந்த அகில உலகத்திற்குமே தெரியும். இருந்தாலும் தாங்களைப் போல பெரியவர்கள் அவருடைய பெருமையை சொன்னால் எங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் சுவாமி. கூறுங்கள். உண்மைதான். சத்தியவான் இருக்கின்றானே, குலத்திலும் நலத்திலும் ஆஷ்டானத்திலும் அனுஷ்டானத்திலும் சகல வகையின் சிறப்புடையதுதான். அவன் அருமை பெறுகிறேன், நான் எடுத்துக் கூறுகிறேன். மாமர யாகம காவிய மேவிய வாசக நீதிகள் கட்டா, மாமர யாகம காவிய மடமதியும் நிறுவட்டான், பெருமாடு வடி தீவை வெட்டானா. சுவாமி, பெருமையை சொல்லும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் என்று சொல்லும் போது ஏதோ அச்சமாக இருக்கிறது. ஊதல்ல ராஜர்கள் ஓடிட ஓர் ஒரு புய பல
அவன் வீரசங்கம் எலி பொருந்தும் அவனுடைய அங்கம் எங்கும் நீலை வேறும் தங்கம் இனி போதி கேளாம் சாங்கோபாங்கம் ஆனால் சுவாமி அவனுக்கோ என்ன சுவாமி? அற்ப பிராயமே சாவித்திரி, மனதை திடப்படுத்திக் கொள்ளம்மா. விதியின்படி எது எப்பொழுது நடக்குமோ அது நடந்தே தீரும். ஆகையாலே சத்திவான் மீது உனக்கு ஆசையேன் சாவித்திரி வேண்டாம் போதினே. சத்திவான் மீது உனக்கு ஆசையேன் சாவித்திரி வேண்டாம் போதினே. எத்தனை நல்லவனாகினும் எத்தவன் நல்லவனாகினும் எத்தனை நல்லவனாகினும் எங்கு புகழ் கல்வி வாகினும் இல்லை பொருள் கொஞ்சம் ஆகினும். சத்திவான் மீது உனக்கு ஆசையேன் சாவித்திரி வேண்டாம் போதினே. சுவாமி, அவரை கணவனாக அடைய வேண்டும் என எனது முடிவை மாற்றிக்கொள்ள முடியாத என்ற காரணத்தினால் சுவாமி உமக்கு இது தர்மம் சாமி உனக்கு இது தருமமா சாட்சிகின்றேன் என்ற வருமமா. சுவாமி உமக்கு இது தர்மமா சாட்சிகின்றேன் என்ற வருமமா. பூமியில் இதொரு விந்தையே பூமியில் இதொரு விந்தையே புருஷன் மீது என்ன விந்தையே உண்படுதே என் சிந்தையே. சுவாமி உமக்கு இது தர்மமா சாட்சிகின்றேன் என் மேல் வருமமா. சுவாமி, அவர்தான் கணவர் என்று நான் முடிவு செய்து விட்ட பிறகு தாங்கள் மறுத்து பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சுவாமி? அம்மா கூறுவதற்கு மாட மளிகை கூட கோபுரங்கள் தேவையில்லை. வைத்து வாழ்வதற்கு ஒரு குடிசை வீடாவது வேணுமா இல்லையா? நடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடி வந்தோர் மதிக்க இல்லாதவள். நகரங்கள் ஒன்றுமில்லாதவள் ஒன்றுமில்லாதவள் நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடி வந்தோர் மதிக்க இல்லாதவன். காடு குடியாகி வீடும் இல்லாதவன் கண்டிரண்ட பெற்றோர் ஊழல் வாழ்வான். சிவன் மீது உனக்கு ஆசையே சாவித்திரி வேண்டாம் போதினே. சுவாமி, நிலையில்லாத பொருளை பற்றி தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கை நிறைய பொருள் இல்லாவிட்டாலும் கண் நிறைந்த கணவனோடு வாழ்வதானே பெண்களுக்கு பெருமை. அப்படி இருக்கும்போது ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும் அவரவர் முன் செய்த பாவம் புண்ணியமாகும். வெள்ளம் போல செல்வம் வந்து போகும் ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்தே போகும் அவரவர் முன் செய்த பாவம் புண்ணியமாகும். நேற்று தரித்திரர் கிண்டரிச்சமாகும் மீது எல்லாம் மொழி சொல்லலாகும். சுவாமி உனக்கு இது தருமமா சாட்சிகின்றேன் என்ற வருமமா. நாடு நகரங்கள் கோட கோபுரங்கள் தேவையில்லையாமா. ஆனால் சத்தியவான் உன்னை வைத்து வாழக்கூடியவன் ஆயுள் பிராப்தி எப்படி இருக்க வேண்டும் சுவாமி, ஓ யுழவனுக்கு இன்னும் ஒரு ஆண்டு சொல்லாதீர்கள் சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். ஓ யுழவனுக்கு இன்னும் ஒரு ஆண்டு அப்புறம் மொய்யையோ பூவனவன் மாடு நீயவனை விட்டு துன்பக்கடல் தாண்டி அம்மா அம்மா நீயவனை விட்டு துன்பக்கடல் தாண்டு நிச்சயம் வேறு மணாளனை விண்டு உழவனுக்கு இன்னும் ஒரு ஆண்டு அம்மா அம்மா இன்னும் ஒரு வருஷத்தில் இறக்கப் போகிறான். சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. அனைத்தும் தெரிந்த தாங்கள் இப்படி வார்த்தைகளை சொல்லலாமா? என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் சுவாமி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோடு வாழ வேண்டும் என்று எனது எண்ணத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை சுவாமி. உறுதியாக இருக்கிறேன். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் நான் இருக்க வேண்டும். எத்தனை நாள் வாடுகிறாரோ அத்தனை நாள் தான் நானும் அவரோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினால் தான். கற்புடைய மங்கையர்கள் மனதால் நினைத்து விட்டால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் சாகாதிருப்பவர் தாரணியில் இல்லை, சாகாதிருப்பவர் தாரணியில் இல்லை, சஞ்சலம் நேர்வதெல்லாம் ஊழ்வினை
ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோடு வாழ வேண்டும் என்று எனது உறுதியான எண்ணத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை சுவாமி. இருந்தாலும் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஏற்படுகிறது சுவாமி. என்னம்மா சந்தேகம்? தாங்களை போன்ற முனிவர்கள் பெரியவர்கள் முக்காலத்தை உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய சொல்லோ செய்யக்கூடிய செயலோ எங்காவது எப்பொழுதாவது பழுது ஏற்பட்டிருப்பதாக சரித்திரம் இருக்கிறதா? அப்படி இல்லை, நிச்சயமாக இல்லையா சுவாமி? சரி இருக்கட்டும். என் நாட்டிற்கு வந்தவுடன் நாட்டு மக்களை பார்த்து ஆசீர்வாதம் செய்திருப்பீர்கள். அரண்மனைக்கு வந்தவுடன் என் தோழியை பார்த்து ஆசீர்வாதம் செய்திருப்பீர்கள். அவளுக்கு என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? மங்களம் உண்டாகட்டும் என்றேன். அம்மா மாமனிவர் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் ஓடோடி வந்து தாங்கள் தாழ் பணிந்தேன். தாங்கள் என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? என்ன போல சொன்னேன்? என்ன சொன்னேன்? தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. சுவாமி, தீர்க்க சுமங்கலி என்று ஒரு முறை செய்தாலே 7 ஜென்மங்களுக்கும் அந்த வார்த்தை காத்து நிற்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் 3 முறை என்னை தீர்க்க சுமங்கலி என்று சொல்லிவிட்டு ஒரு வருடத்தில் என் கணவர் மாளப் போகிறார் என்று சொல்லுவது எப்படி இருக்கும் சுவாமி? சாமி நல்லா மாட்டிக்கிட்டாரு. சாமி நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அட ஏண்டி நான் என்ன செய்யணும் முடிச்சுக்கிறேன், மாட்டிக்கிட்டாரு, மடக்கிக்கிட்டு விட்டாருன்னு. சாவித்திரி, ஒரு தேவ ரகசியத்தை உன் செவியில் உபதேசம் சொல்கிறேன். ஆகட்டும் சாமி. அப்புறப்படுத்தி விடு. நல்ல பிள்ளை சொல்லாமலே போயிட்டு தெரிந்து கொண்டனையா. தேவியை பூஜை செய்வார், தேவியை பூஜை செய்வார், திருமுன் பயமில்லா பூரத்திற்கும் அவளே ஜெகன் மாதா. பூரத்திற்கும் அவளே ஜெகன் மாதா. முழு மனதுடன் ஆதரிப்பால் தேவியை பூஜை செய்வார். குணந்தாய் திருமுன் பயமில்லா. நல்ல தருணம், நல்ல சந்தர்ப்பம். சத்தியவனை அழைத்து வா. உங்கள் இருவருக்குமே நான் காந்தரமணம் செய்து விட்டேன். ஆகட்டும் சுவாமி. சத்தியமா மாலை இல்லையா? இவ்வளோ வேலை பார்த்து விட்ருக்கேன், நமக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி விடுறது. சாவித்திரி அவன் காதலனை கண்ணில் காமிச்சா கிடையாது. ஆமாம், நீ உன் காதலனை நீங்கள் ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்கீங்களாம்ல. சும்மா இருந்த என்ன பண்ண? ஆ, முனிகோயில முண்டச்சி காத்தது மாதிரி. அப்போ ஒன்றும் முடியாது. ஆ, அப்போ வேணாம். சரி, நல்லது யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க தனி சார். காலண்டர் ஆ, இந்த வருஷம் 2020 தனி காலண்டர். அன்பார்ந்த கலாரசிய பெருமக்களே, எங்கள் நாடக குழுவின் சார்பாக இந்த கிராம பெரியவர்களை எல்லோருக்குமே கனிவான பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். இந்த யூடியூப் இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க அன்பர்கள். எங்கே பார்த்தாலும் வள்ளி திருமணம். சங்கரா சுவாமிகள் இந்த நாடகத்தை பொறிகளில் எடுத்துட்டு இடுப்பில் ஈர வேட்டியை கட்டிட்டு எழுதினாராம் பாண்டிச்சேரி பக்கம். அப்படி எழுதிய நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படிலாம் மறைய விட மாட்டேன்ப்பா. எங்கள் கிராமம் இருக்க வரைக்கும் சங்கரா சுவாமி நாடகத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். சத்யவான் சாவித்திரி நாடகத்தை போட்ட கிராம பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிகளின் வணக்கம். இதோ வருகிறார் யமதர்மன்.